சேவை செய்யறதுக்குனே பிறந்தவன்டா இந்த அருண். ஹாய். ஹலோ. பேசுங்க பாருங்க. ஆவாஸ் சஞ்சிங் கிராஸ் பண்ணும்போது ஆவாஸ். சரியா, பார்த்து கிராஸ் பண்ணுறா. ஆவாஸ் சஞ்சிங். கென்டிங் ஹைலாண்ட் எங்கே இருக்குது தெரியுமா? 54 கிலோமீட்ரு. நேற்று வந்து பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அது 12 கிலோமீட்ரு. இது 54 கிலோமீட்ரு. போயிட்டு நீ நைட்டு ரிட்டர்ன் வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் போகணும் நைட்டு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள நடந்து போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் போகிறது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் போகிறேன். நேற்று வரேன், ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே நான் செக் பண்ணேன். கென்டிங் ஐலாண்டுக்கு வந்து டைமிங் போட்டுருந்துச்சு. அது நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் என்ன டைமிங்னு. இப்போ போனால் தான் தெரியும் டைமிங் என்ன இருக்குன்னு. ஒரு டைம் வந்து ஆல்ரெடி 10 ஆகிடுச்சு. ஓகேவா, எந்திரிச்சதே வந்து லேட்டாக எழுந்திரிச்சேன். நம்ம ஊர் டைமுக்கு 6 மணி தான் எழுந்திரிச்சேன். ஓகேவா, ஒரு டைம் வந்து சீக்கிரமாக போகுது. டக்கு சில்லுன்னு டைம்லாம் போயிடுது. பஸ் ஸ்டாண்டில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் சாப்பிடல. கென்டிங் ஐலாண்ட் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு பஸ் எல்லாம் நிற்குது பார்த்தீங்களா? அதுக்கு அந்தரில் போனால் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே போய் தான் அதே மேலே போனோன்னா மேலே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் டிக்கெட் கவுண்டர். அங்கேயே வந்து டைமிங் எல்லாம் போட்டுருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு கென்டிங் ஐலாண்டு எல்லாமே போட்டுருந்துச்சு. அங்கே தான் போய் டைம் செக் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கணும். இதுதான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனா டிக்கெட் புக் வாங்கணும். அதே கென்டிங் ஐலாண்ட்னா இன்னும் 100 மீட்ரு போகணும். அதுலேயே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி எழுதியிருந்தாங்க. இந்த எஸ்கலேட்டர் தாண்டி அந்தெல்லாம் போனால் வந்து 100 மீட்டரில் கென்டிங் ஐலாண்ட் டிக்கெட் இருக்குது, அங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கே தான் போயிட்டுருக்கேன். டிக்கெட் கவுண்டர். கென்டிங் ஐலாண்ட் போகலான்னு பஸ்ஸில் டிக்கெட் கேட்டேன். சிஸ்டம் வந்து ஆஃப்லைனில் போயிடுச்சு. ஆன்லைனில் வாங்கன்னு கேட்டு சொன்னாங்க. ஆன்லைனில் செக் பண்ணால் கிடையில. இங்கே ஒரு பஸ்ஸா அவர் கென்டிங் ஐலாண்ட் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னாரு. அவரோட போயிட்டுருக்காரு. எல்லோரும் ஃபாரினர். சரி நானும் ஃபாரினர் தானே. இப்போ காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போகுது பார்த்தீங்கன்னா அந்த காரு. அதான் அதில் தான் வந்தேன். ஷேர் டாக்ஸி. எவ்வளோ 7 பேர் வந்தோம். கேஎல் சென்ட்ரல் இருக்குல்ல, அங்கே பஸ்ஸு கேட்டேன். 11:30 தான் வரும். அது ஆன்லைனில் தான் புக் பண்ணணும், ஆஃப்லைனில் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆஃப்லைனில் வந்து சிஸ்டம் வந்து என்னமோ ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே வந்து கூப்பிட்டுருந்தேன். அப்படி கென்டிங் ஐலாண்ட் போகிறேன், டிக்கெட் இருக்குது, இது கென்டிங் ஐலாண்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கூப்பிட்டு போகிறேன் வரையா அப்படின்னாரு. ஸோ சொன்னார் இந்த மாதிரி 4 பேர் நின்றுருக்காங்க, நீ வந்து 5ஆவது, அப்புறம் இன்னொரு 3 பேர் வந்தாங்க, 8 பேர் நினைக்கிறேன் மொத்தமாக. ஸோ அதில் தான் ஏறினேன் நான். 30 வெள்ளி. வர வழியில் ரூட் பேர் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் வரலான்னு பார்த்தா அது வந்து பஸ்ஸில் வந்திருக்கலாம். டாக்ஸியில் வந்தாங்காட்டிக்கு டேரெக்டாக மேலேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உள்ளே போகலாமா? உள்ளே போய் நான் சுற்றணும். ஓப்பன் ஆகுது. கிரவுண்ட் ஃப்ளோரா இல்லை, அதை லெவல் 1 லெவல் 2க்கு மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இங்கே சினிமா வேறு, ஐமேக்ஸ் சினிமா இருக்கா, என்ன படம் ஓடுன்னு பார்க்கலாம். இதே பிளேஸ் தான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே நின்றுட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்களா கெசினோ. இப்போ தான் வந்து நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன்.
ஸோ என்ட்ரன்ஸ் ஆனது அங்கிருந்து என்ட்ரன்ஸ் ஆனேன். ஸோ அங்கிருந்தா வந்து என்ட்ரி ஆனேன். என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ கீழே லெவல் 1க்கும் கீழே இருந்தது. லெவல் 2 லெவல் 3 ரெண்டுமே வந்து ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் வந்து கெசினோ ஃபுட்டு. லெவல் 4ல் ஸ்கைவே ரிட்டர்ன் போகிறது. இதுதான் வந்து சென்ட்ரல் பிளேஸு. இப்போ இதாக பாருங்க, ஐமேக்ஸ் இருக்கா, டியூன் பார்ட் 2 ஓடுது. கூட வந்து குங்ஃபூ பாண்டா, அப்புறம் இங்கே ஏதாவது சைனீஸ் மூவிஸ் ஓடிட்டுருக்கு. பார்க்கறக்கு எங்கேயோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது ஸ்ட்ரீட் கிடையாது, மாலோட 4th ஃப்ளோரில் போயிட்டுருக்கோம். மாலோட 4th ஃப்ளோரில் இருக்கும் அந்த கென்டிங் ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கும். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஓல்டு ஹோட்டல், அதில் 7000க்கு மேலே ரூம் இருக்குது. அதில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறேன்னா 8000 ரூபா போட்டிருக்கு. இந்தியன் ருப்பியில் 8000 ரூபா போட்டிருக்கு. மலேசியன் ஃபுட் ஸ்ட்ரீட். மலேசியன் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். லாஸ்ட் ஃப்ளோரு இந்த சைடு தான் போட்டிருக்கேன். அங்கே போட்டிருப்பாரு வெஜிடேரியன் ஃபுட் கென்டிங் கிராண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து விட்டோம். வந்தோடனே கேஎஃப்சி தான். ஆமாம், கேஎஃப்சி வியாழக்கிழமை. என்னப்பா கிராண்டு நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் உள்ளே வந்துட்டால் டைம் போகிறதே தெரியாது. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது சுற்றுறதுக்கு. கால் போன போக்கில் நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கேன். ஸ்கைவே வந்துட்டோம். இதுதான் வந்து ஸ்கைவே, ஓகேவா? வரும்போது கீழே இருந்ததுன்னா இந்த ரூப் கார் தான் மேலே வந்துருக்கணும். இது வந்து க்ளோஸில் இருக்குது, தெரியுதா? இல்லை, க்ளோஸில் தான் இருக்குது. அந்த சைடு போவோம், அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் இருக்குது. தில்லரங் மெருகாக், நோ ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்காதீர். ஃபைனலாக எங்கே தொடங்கினோ அங்கேயே வந்துட்டேன். பார்த்தீங்களா, அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப அதே பிளேஸ்க்கு வந்துடுவேன். மால் ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கே போனேன், எங்கே இருக்குன்னே தெரில. எந்த ஃப்ளோரில் இருக்கேன், ஆனால் 4th ஃப்ளோரில் தான் இருந்தேன். ஓகேவா,
இதுதான்ப்பா ரோப் கார். இதுதான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு வந்தேன். 1 வேக்கு 10 வெள்ளி. ஆப்ரேட்டிங் ஹவர் 7 AM to 11 PM. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நவுந்துக்கிட்டிங்கன்னா நானும் பார்த்துக்குவேன். அதாவது ரோப் கார் டிக்கெட் கவுண்டர் அங்கே போய் கேட்டதுக்கு கேஷ் பேமெண்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ டிக்கெட் வந்து புக் பண்ணுறேன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் போய் உட்காந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி $10 1 வே டிக்கெட்டு, அதாவது மேலே இருந்து கீழே போகிறக்கு 1 வே டிக்கெட் $10 உட்காந்து ஒவ்வொன்றா கொடுத்து இமெயில் ஐடி ஃபோன் நம்பரு எல்லாம் கொடுத்து ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன். இந்த கியூஆர் கோடை அங்கே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணிட்டு போனோம்னு வச்சுங்க, நான் போயிடலாம். 7 தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டாண்டர்ட். எஸ், ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் வந்து போகணும். நிமிஷம் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னே வந்து ஓப்பன் ஆகிடுது. இதான் வந்து போர்டிங் போகிறதா. எவ்வளோ சல்ல பிடிச்ச வேலை. கேஷ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா 10 ரிங்கெட் அதை கொடுத்து 10 வெள்ளி கொடுத்தே புக் பண்ணியிருக்கலாம். கேஷ் அக்செப்ட் பண்ணல, ஆன்லைனில் தான் இருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் 10 வெள்ளி, நம்ம ஊர் காசுக்கு 180 ரூபா. ஓகேவா? இதில் தான் கீழே போகணுமா? Yes, Rickard. Hi. Hello. Welcome to Malaysia. This one. Welcome to Malaysia. Thank you. Have a nice day. Oh, thank you. Bye. ஸோ சிங்கிளாக போனாலும் ஒருத்தருக்கு மட்டும் ஒரே ஒரு ரோப் காரு, அது மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக போயிடுது. இடம் கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. போவோமா நண்பர்களே? கீழே வந்து கண்ணாடி போட்டிருக்கோம், அதுக்கு வந்து வேற ரேட் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வழி தெரியாமல் ரிட்டர்ன் மறுபடியும் இங்கேயே வந்துடுது. ஸோ 1 வேனா வந்து டேரெக்டாக கீழே போகிறது, 2 வேனா மேலே வந்துட்டு ரிட்டர்ன் கீழே போகணும். இப்போ நம்ம காரில் வரும்போது கீழே அங்கேயே நின்று ரூட் காரில் இறங்கின்னு வச்சுக்கேன். நமக்கு பின்னாடி அவ்வளோ தூரத்தில் ஒன்று வருது. இந்த அழகை பாருங்க. என்னது ஒரே பனிமூட்டமா இருக்கு. சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டோமா? எதுவும் சென்ட்ராவே போய் கோருவோம். கார்ல வந்தது அப்படிதான் வந்தேன். கீழே பார்த்துங்க நண்பர்களே. அந்த ரோப் கார் இருக்குல்ல, அது வந்து ஓப்பனில் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் மறுபடியும் இங்கே தேடி வந்து இங்கே ஒரு 1/2 மணி நேரமாக நான் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் சொல்லி ஆன்லைனில் ஒரு ஸ்டாப்பா பயங்கரமா இருக்கு. அங்கிருந்து புரிஞ்சிட்டு விடுறாங்க பாருங்க. அது வருதா?
என்ன ஆட்டம் போகுது. போகுதுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வரும்போதே இதில் தான் வரணும்னு பார்த்தா அது பஸ்ஸில் வந்துருந்தா கண்டிப்பாக இதில் தான் வந்துருக்கும் லோக்கரில். ஸோ சேர் டாக்ஸியில் வந்தங்காட்டி மேலேயே இறக்கி விட்டாங்க மால்ட்டியை. எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஆடியோ வந்து விட்டோம். வேர் இஸ் த பஸ் டெர்மினல்? பேசாமல் சாப்பிட்ருவோம். இங்கே என்ன ஒன்று சாப்பிட்றலாம். அதுக்கப்புறமா வந்து கோலாலம்பூர் போய் அங்கே நல்லா மீல்ஸ் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். பேசாமல் மேலே KFC இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்ருந்துருக்கலாம். ஒன் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ். For eating? Okay. Yes. Cash only, eh? Only cash. 30. You want anything? 130. No drink. No outside drink? No pork, eh? Okay. பார்த்தீங்க, இதான் வந்து கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் 13 வெள்ளி. வாட்டர் பாட்டில் வந்து 3 வெள்ளி. பஸ் டெர்மினலுக்கு ரைட் சைடு போகணுமா? கீழே நான் வந்துட்டே இருக்கேன். கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் அது வந்து வெஜிடேரியன் தான்ப்பா. கொஞ்சமாக வந்து ஃபிஷ்ஷோடைய சீ ஃபுட்டோடைய சாஸ் மட்டும் ஊற்றுவாங்க. நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸில் ஏறி போய் டிக்கெட் எடுக்க முடியாது. டிக்கெட் எடுத்துட்டு தான் பஸ் ஏறணும். அதில் என்ன பஸ் வந்து கோலாலம்பூர் போகுதுன்னு செக் பண்ணணும். திலரங் மெருகாக், நோ ஸ்மோக்கிங். KL சென்டருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 ஆல்ரெடி கிளம்பி போயிடுச்சு. புது சென்டர். நெக்ஸ்ட் பஸ் வந்து 2 மணி 2:30க்கு பஸ் இருக்குது. ஒரு டிக்கெட் வாங்கணும். இதான் வந்து கவுண்டர், பஸ் டிக்கெட் கவுண்டர். பார்த்துங்க, இதுதான் வந்து 50 வெள்ளி ரிங்கட். ஓகேவா? நம்ம ஊர் காசுக்கு 1000 வராது, 800 ரூபா வரும். 860 ரூபா வரும். மெஷின் ஓவர் தேர். அங்கே போனால் இங்கே வந்து மெஷின் தாங்க. கண்டினியூ கொடு. ஃப்ரம் ஆல். ஓகே. KL சென்ட்ரல் எங்கே இருக்கு? ஆளே கொடுப்போம். பேக் போ, தப்பாக கொடுத்துட்டேன். அவானா கென்டிங். ஃப்ரம் வந்து அவானா கென்டிங். ஓகேவா? ரீச் ஆகிறது வந்து KL சென்ட்ரல். டுடே 2:30க்கே போவோம். 2:30க்கே போவோம். 2:30 3. அவானா கென்டிங் KL சென்ட்ரல் ரெசார்ட் ரோட் கோர்ஸ். T1. Okay, confirm. They will have ticket? No. Please pay 100. Where? Okay. இங்கே தான் பணத்தை விடணும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் போச்சு, வரல. வந்துடுதுடா. சேஞ்ச் 40 வெள்ளி வந்துடுது. டிக்கெட் வரலையே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஓகே, டிக்கெட்டும் வந்துடுச்சு. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குது மலேசியா.
டிக்கெட் வந்துடுச்சு கரெக்டாக. இதான் பார்த்து அவானா கென்டிங் கேஎல் சென்ட்ரல். நம்ம இருக்கிறது கென்டிங் தான். எதுக்கு ஃப்ரம் இஸ் கென்டிங் திஸ் ஒன். Yes, this one. To KL Central, right? Bus timing we got to take. One ticket, right? Yeah, one. Select your seat. Seat number. You. Yeah, 15 is my number. Okay. No cable. சேவை செய்யறதுக்குனே பிறந்தவன்டா இந்த அருண். நாவே இங்கே எங்கே போனாலும் வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் மெஷினில் எடுத்துக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. மெஷினில் போய் நானே வந்து இப்போ தான் புதுசு. நேற்று ட்ரெயின் டிக்கெட் எடுத்தேன், இன்றைக்கி பஸ் டிக்கெட் இங்கே வந்து எடுக்கிறேன். கரெக்டாக அங்கே மேலே வந்து ஆன்லைனில் நம்மகிட்டயே வந்து ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டாங்க. உதவி செய்யறவனுக்கே பிறந்தவன்டா இந்த அருண். ஓகேவா? கென்டிங் ஐலாண்ட்லேருந்து வந்தாங்களா கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு மெஷினில் அது இந்த பஸ் தான். ஸோ ஒன்றரை மணி நேரத்தில் வந்து கேஎல் சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கென்டிங் ஐலாண்ட் டிக்கெட் எடுக்கணும்னா இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். காலையில் எங்கே வேணால் பார்த்து மெஷின் ஆஃப்லைனில் இருந்தங்காட்டிக்கு ஆன்லைனில் எடுக்க சொல்லி காரில் போனேன் டேக்ஸியில். ஓகே.